ஹாய் ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து கிராணி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன், அதுவும் ஆர்ட் மோட்டில். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மிஸ்டர் பொம்மை. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இங்கே சவுண்டை போட்டு கிராணி இங்கே வர வச்சிடலாம். ஏன்னா கிராணி எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேன். நான் பாட்டுன்னு கீழே போய் அது இருக்கிற பக்கமாக போய் அடி வாங்கிடுறேன். கிராணி வந்துச்சு. இதுக்கு முதல்ல கீழே போய் அதை ட்ராப் பண்ணிடலாம். எப்பவும் பண்ணுறது தான், அந்த ட்ராப்பு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் பண்ணலாம். எங்கே கீழே ஏதாவது பொருள் இருக்கா? செயின் கட்டர் இருக்குது. செயின் கட்டரை யூஸ் பண்ணி அதை உள்ளே வர வச்சிடலாம். அது இங்கே முதல்ல வர இப்போ வட்டம் கீழே டக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம காலி பண்ணிட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். எங்கே வந்தா? கிட்டே வந்துச்சுங்க. எப்படி வேகமாக நறுக்கு பார்த்தீங்களா? அவள் தான் இன்னையோட கிராணி காலி. இன்னையோட இல்லை, 30 செகண்ட் கிராணி காலி ஆகிடும். காருக்குள்ளே முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெப்பன் கீ. ஓகே, வெப்பன் கச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிடும். முதல்ல அந்த ஃப்ரீசிங் ட்ராப் எடுத்துடுவோம். அது இருந்தால் தான் நம்ம இந்த கிராணியை அடிக்கடி கொல்ல முடியும். இங்கே தான் கோடு இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கோடு இங்கே தான் இருக்குன்னு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏசி ரிமோட் இருக்குது இதுக்குள்ளே. இதுக்குள்ளே முதல்ல சுத்தியல் இங்கே தான் இருக்குது. எப்போது நிறைய பொருள் கச்சிச்சின்னு நினைக்கிறேன். கோடு கச்சிச்சு, சுத்தியல் கச்சிச்சு, செயின் கட்டர் கச்சிச்சு, 3 பொருள் கச்சிச்சு இப்போ இது வரைக்கும். முதல்ல இந்த ஃப்ரீசிங் டேப் இங்கே போட்டுடலாம். எப்போயாவது இந்த கிராணி வந்துச்சுன்னா காலியாயிடும். எப்போயாவது என்ன இப்போயும் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த சுத்தியல் தேவை. இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். இங்கே வந்துச்சா இல்லையா? இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே சவுண்டு போட்டு வர வச்சிடலாம். எங்கே? பக்கத்தில் தான் இருக்குது. சவுண்டு போட்டு வர வச்சிடலாம். இதை போட்டாச்சா? இப்போ வரோம் போங்க. வந்துச்சா? முதல்ல இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஆண்ட போகலாம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். முதல்ல ஸ்க்ரூ ட்ரைவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற இடத்துல முதல்ல அந்த படிக்கட்டாண்ட போகணும். படிக்கட்டாண்ட என்ன இருக்க இருங்க. இதை மாஸ்டர் கீ கச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். பேட்லாக் கீ போடு. இப்போ எத்தனை பேட்லாக் கீ? இது கச்சிருக்கு, சுத்தியல் கச்சிருக்கு, செயின் கட்டர் கச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பொருள் தேவை? முதல்ல இதை இங்கே போட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா கிராணி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த ஃப்ரீசிங் டேப்பை எடுத்து வச்சிடலாம். அந்த ஃப்ரீசிங் டேப் அது நடக்கிற இடத்துல வச்சுட்டோன்னா அது நடக்கும்போது அதை செத்துட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை முடிச்சுன்னு கிடக்கலாம். இல்லைன்னா இங்கே வந்து சவுண்டு எழுப்பி அதை வர வச்சு காலி பண்ணலாம். முதல்ல இந்த ஃப்ரீசிங் டேப் எடுத்துகிட்டு அது எப்போவுமே வர இடத்துல வச்சுருவோம். நமக்கு ஒன்றும் என்னென்ன டேப்னு தெரில. இங்கே வச்சுட்டு அந்த கோடு எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடலாம். கோடு இதை எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடலாம். வச்சுட்டு என்ன பண்ணலாம்? நமக்கு இப்போ கோடு, செயின் கட்டரு, சுத்தியல் இது கச்சிச்சின்னு நினைக்கிறேன். இது பேட்லாக் கீ. பேட்லாக் கச்சிச்சு. இன்னும் என்ன நம்மக்கிட்ட செயின் கட்டர் கச்சிச்சு. பேட்ரியும் சுத்தியலும் தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை, பேட்ரியும் பேட்ரியும் மாஸ்டர் கீயும் தேவை. 2 பொருள் கச்சிச்சின்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மறுபடியும் செயின் கட்டர் இருக்கும். அந்த செயின் கட்டரை எடுத்துகிட்டு அதையும் மேலே போட்டுடலாம். எங்கே செயின் கட்டரு? இங்கே இருக்குது. ஓகே, இந்த செயின் கட்டரையும் எடுத்து மேலே போட்டுட்டு நம்ம மிச்ச வேலையை பார்க்கலாம். ஓகே, செயின் கட்டர் இருங்க. முதல்ல அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் சவுண்டு போட்டுட்டு மறுபடியும் இங்கே வருவோம். அந்த பக்கம் அது போய் தேடின்னு இருக்கட்டும். இங்கே போட்டுட்டு நம்ம மிச்ச வேலையை பார்க்கலாம். ஓகே, போகலாம். ஆனால் ஒன்றா சிரிச்சுன்னு இருக்குங்க இந்த கிராணியை. எங்கேருந்து சிரிக்குதுன்னு தான் தெரில. இங்கே சவுண்டு போட்டுட்டு இங்கே வர வச்சிடலாம் டக்குன்னு. அது எங்கள் நேரத்துக்கு அங்கே போயின்னு கிடக்கும்னு நினைக்கிறேன். அடப்பா, இது என்ன இங்கே இருக்கு? இது அங்கே இருக்குன்னு நினச்சேன். மறுபடியும் சவுண்டு போட்டுட்டு அங்கேயே வர வச்சிடலாம். எனக்கு சவுண்டு போடுறேன். இங்கே இந்த சவுண்டு கேட்கல. இன்னொரு வாட்டி போடலாம். இந்த சவுண்டு வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி போடலாம். ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேன்ட்டு. ஓகே, வரும் தான் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி போட்டுடுவோம். எது வம்பு? இந்தா போடு. ஓகே, இந்த தடவை சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு. அது வரும்னு தான் நினைக்கிறேன். அங்கே போட்டுட்டு நம்ம மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன பொருள்? மாஸ்டர் கீ, இது பேட்ரி. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா எஸ்கேப் ஆகிடலாம். 2 பொருள் தான்.
அது மாஸ்டருக்கு கூட எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பேட்ரி தான் எங்கே வச்சுருப்பாங்கன்னே தெரில. அங்கங்கே தேடணும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம மறுபடியும் அதே ட்ராப்பை எடுத்துன்னு போய் அதை மாட்ட விடலாம். எங்கே இருக்குது அது? இங்கே இருக்க அந்த ட்ராப். இந்த ட்ராப் அங்கே எடுத்துன்னு போய் மாட்ட விட்டுடலாம் மறுபடியும் அதை. ஓகே, அது வட்டம் இங்கே என்ன இருக்கு? புக்கு இருக்குது. புக்கு அந்த ஸ்ட்ரெண்ட் அது பேர் என்ன, ஏஞ்சலினாவா? அந்த ஏஞ்சலினா இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும். பேட்ரி இங்கே தான் இருக்குது. ஓகே, அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துல போய் பார்த்துட்டு பேட்ரியை கீழே போட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த சீவர் எஸ்கேப் பண்ணுற இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மாஸ்டர் கீ. அங்கே போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த சீவர் எஸ்கேப்பில் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக. இங்கே என்ன, இங்கே அந்த துப்பாக்கி தான் இருக்குது, துப்பாக்கியோட பாட்டு. மறுபடியும் இந்த ஒழுங்காக போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இது வேறு, இதை எடுத்து ஒழுங்காக போட்டுடலாம். திரும்ப வரும்போது அது காலி ஆகிடும். ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. வேறு என்ன இருக்குது? இல்லை ஏதாவது இருக்கா? ஐயோ, இது என்ன பின்னாடி வந்து வச்சிச்சு? இது அந்த வழியாக வரும்னு தான் நினச்சேன். ரெண்டாம் நாள் வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். அந்த மாஸ்டர் கீ கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சுது. மாஸ்டர் கீ தான் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கணும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு போய் பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, முதல்ல நம்ம இந்த சவுண்டு ஏற்படுத்தலாம். சவுண்டு வர வச்சுட்டு மறுபடியும் போகலாம். எதுக்கு கீழே பார்க்குமோ அது அங்கே இருக்கும். அங்கேருந்து அடி வாங்குறதுக்கா? எங்கே வந்தா இது? ஐயோ, பார்த்துச்சிங்க. இது வேறு பார்த்து சவுண்டு போட்டுன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பானியை அடிக்கடி போட்டுக்கினே இருந்தால் இங்கே இருந்துடுவோன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டுக்கு இங்கே போட்டுக்கினே இருப்போம். எப்போ அந்த சவுண்டு நிற்கிதோ அப்போ போவோம். சவுண்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. நின்றுச்சு, போகலாம். ஓகே, பாய். அப்படியே போயிடலாம். டக்குன்னு போய் என்னென்ன எடுக்கணும்? முதல்ல அந்த பக்கம் சவுண்டு வர வச்சுட்டு, இல்லை ட்ராப்பு முதல்ல போய் வச்சிடலாம். எங்கே அந்த ட்ராப்பு வச்சுட்டு அப்புறம் மிச்ச வேலையை பண்ணலாம். பேட்ரி இருக்குல்ல, இங்கே தான். எங்கே ட்ராப் இங்கே தான் இங்கே இருக்கு. அது வந்து மாட்டிச்சுன்னா செத்துடும். அது கீழேருந்து வந்துக்கிட்டு போல் போன வாட்டி. வருமா? இந்தா இன்னொரு வந்துச்சுங்க. இருங்க, போய் இந்த பேட்டரி கீழே போட்டுடலாம். எங்கே பேட்டரியை கீழே போட்டுட்டு மிச்ச வேலையெல்லாம் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்தோமா? ஸ்க்ரூ டிரைவர் கீழே தான் இருக்குது. ஓகே, இது ஓகே. செயின் கட்டர் இருக்குது, பேட்டரி இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பொருளாக மாஸ்டர் கீ எடுத்துட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. டக்குன்னு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும். ஐயோ, அந்த ஸ்லெண்ட்ரினாவா ஏஞ்சலினா இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அந்த கீ எடுக்கணுங்க. ஸ்பைடர்னு சொல்லணும், எதுக்கு ஏஞ்சலினான்னு சொல்லின்னு. அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு கீ வேணும். அது முதல்ல இதை சவுண்ட் போட்டு இங்கே வர வச்சுட்டு மறுபடியும் அதே ட்ராப்பில் மாட்டி விடலாம். எங்கே வந்தாலையா? இது வந்துங்க. மறுபடியும் அதே ட்ராப்பில் அதை மாட்டி விட்டுட்டு நம்ம அந்த கீ எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இருக்குதான்னு பார்ப்போம். எங்கே வந்துட்டோம். திருப்பி போடு. இதை பார்க்க வாட்டர் மெலான் மாதிரியே இருக்குது. பார்க்க திருப்பி போட்டாலும் வாட்டர் மெலான் மாதிரி தான் இருக்குது. சரி, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு கரெக்டாக அந்த கீ எடுத்துன்னு போய் அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துல பார்க்கணும். வந்துச்சா? ஓ, அப்படியே பவுன்ஸ் ஆகின்னு கிடக்குது இங்கே. அந்த ஃப்ரீஸ் ஸ்ட்ராப்பில் மாட்டினவுடனே கீ கண்டுபிடிச்சாச்சு. கீழே போய் அது என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு அங்கே தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கீ போய் பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு அவ்வளோதான், கேம் ஓவர் ஆகிடும். ஸ்க்ரூ டிரைவர் இங்கே தான் போட்டல. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டு மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே போனோம். ஓகே, அங்கே வந்துச்சா? இப்போ பாருங்கள், போகும்போது பேன்னு பயமுறுத்தோம். அப்படிங்களா? அப்படியே வேகமாக ஓடுது. இப்படியே போனால் நம்ம டக்குன்னு போய் மாஸ்டருக்கு எடுத்துன்னு வந்துடலாம். எங்கே? ஐயோ, இது என்ன இந்த பக்கம் வந்து வருது? எங்கே குஞ்சு போகிறோம். ஐயோ, குனிற பட்டன் இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, பக் ஆயிடுச்சுங்க. குனிற பட்டன் இல்லைங்க. ஐயோ இப்போ வந்துச்சு.
கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அதுக்குள்ளே போயிட்டு அந்த மாஸ்டர் கீ எடுத்துன்னு வந்திருப்பேன். முதல்ல அதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கானே தெரியல. டே 3 ஆயிடுச்சு. டே 3 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கணும், இல்லைன்னா இத்தனி ஓட வாங்கிட்டேன். இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தெரியுது. அதுக்கு சவுண்டு போட்டு மறுபடியும் வர வைப்பீங்க. டக்குன்னு வா. இந்த கிராணி வேறு டக்குன்னு வர மாட்டேங்குது. என்னை பார்த்தா மட்டும் அப்படியே வந்துன்னு கிடக்கும் வேகமாக அடிக்கிறதுக்கு. எங்கே இருக்குன்னு தெரியல. ஏய் டக்குன்னு வா. இது வேறு வந்துச்சு. இப்போ டக்குன்னு கீழே போய் நம்ம வேலையை நம்ம முடிச்சிடலாம். ஓகே. போன வாட்டி அந்த குனிற பட்டனு இல்லைங்க, டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனதுனால தான் என்னால் உள்ளே போக முடியல. இல்லைனா என்னத்துக்கு மாஸ்டர் கீ எடுத்துன்னு வந்துன்னு இருந்திருப்பேன். இப்போ எங்கே அந்த ஸ்பைடர் இருக்குன்னு தெரில. இருங்க, கிட்டடா சவுண்டு கேட்குது. இங்கேடா சுற்றின்னு கிடக்குதா? அது போகலாமா? இது வேறு பயமாக இருக்கு. கிட்டே சவுண்டு கேட்டுன்னு இருக்குங்க. ஓகே, ஏஞ்சி போவோம். என்ன நடக்க போகுது? ஓகே, அங்கே தான் இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி வருது. ஐயோ, அதே மாதிரி ஆகிட போகுது. அதே மாதிரிலாம் ஆகக்கூடாது. அது ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடணும் நான். ஓகே, குடியிரு. அதில் பார்த்துட்டேன். கிட்ட வந்துச்சுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சுங்க. இதுக்குள்ளே மாஸ்டர் கீ தாங்க இருக்கணும். மாஸ்டர் கீ மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. எங்கே மாஸ்டர் கீ? அவ்வளோதான். எஸ்கேப் ஆகிட வேண்டிதான். இது இங்கே இருக்குது. அந்த சைடு வழியாக போயிடலாம் நம்ம. எங்கே வந்தா? ஐயோ, மறுபடியும் கிட்ட வர மாதிரி சவுண்டு கேட்குதே. இருங்க, கிட்ட வருது. இல்லை, அங்கே போகுது. நம்ம அது பின்னாடியே போயிட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம். அங்கே தான் இருக்குது. நின்றுன்னு கிடக்குதுங்க அங்கேயே. டக்குன்னு போ. இது வேறு. போடு. டக்குன்னு நான் போகிறேன். உள்ளே போகிறேன். ஓகே, உள்ளே போயாச்சு. அவ்வளோதாங்க, எஸ்கேப் பண்ண போகிறேங்க. எல்லா பொருளும் கச்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு அன்லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இந்த கிராணி பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, வர வச்சுட்டு மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டு உள்ளே போவோம் நம்ம. போடு. இதை சவுண்டு கேட்டு இங்கே வரும். அந்த நேரத்தில் அதை காலி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் மேலே போகலாம். பக்கத்துலேருந்து இதுங்க. ஓகே, மேலே போய் நம்ம அவ்வளோதான். எஸ்கேப் ஆக வேண்டிய ஒரே வேலை தான். எல்லாத்தையும் அன்லாக் பண்ண வேண்டியதான். எங்கே டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணலாம். முதல்ல கோடு எடுத்து பண்ணியாச்சு. எங்கே பேட்லாக்கி எடுத்து பண்ணியாச்சு. எனக்கு செயின் கட்டர் வச்சு இப்போ மாஸ்டர் கீ எங்கே? இருங்க, மாஸ்டர் கீயில் பேட்ரி முதல்ல எடுக்கணும். பேட்ரி அடிச்சு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஓ மை காட், சுற்றியெல்லாம் எங்கே வச்சுன்னு மறந்துட்டேனே. ஐயோ, ஞாபகம் வந்துச்சு. அந்த அதாவது தண்ணி அதிகமாக இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சேன் சுற்றியலை. சரி, டக்குன்னு போய் அந்த சுற்றியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போகலாம். போன தடவை தான் இந்த ஸ்பைடர் முன்னாடி பண்ண முடியல. இந்த தடவை அந்த கிராணி முன்னாடி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ காலி பண்ணிடலாம். காலி பண்ணிட்டு அந்த சுற்றியில் எடுத்துன்னு வந்துட்டு நம்ம எஸ்கேப் பார்க்கலாம். கிட்ட வந்துச்சுங்க. அவ்வளோதான், அந்த சுற்றியில் எடுத்துன்னு வந்து அதை வச்சுட்டு கிராணி முன்னாடி எஸ்கேப் ஆக போகிறேன் இந்த தடவை. போன தடவை ஸ்பைடர் முன்னாடி எஸ்கேப் ஆகலான்னு நினச்சேன். ஸ்பைடர் முன்னாடி எஸ்கேப் ஆக முடியல, அது வரல அந்த நேரத்தில். இந்த தடவை கிராணி முன்னாடி எஸ்கேப் ஆகுறேன். ஓகே, டக்குன்னு போடா. ஓகே. அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆக போகிறேங்க. இதை வச்சு அடிச்சுட்டு அந்த மாஸ்டர் கீயை வச்சு பண்ணிட்டா அவ்வளோதான் எஸ்கேப்பு. எங்கே மாஸ்டர் கீ? அதுக்கு முன்னாடி கிராணி இங்கே வருதான்னு பார்த்துடலாம். எனக்கு சவுண்டு போட்டுக்கிறேன். எனக்கு கிராக்கிங் ஃப்ளோரில் சவுண்டு போட்டுட்டு வருதா? வருதா? இங்கே வருதா இல்லையா? வருதுங்க. அவ்வளோதான், கண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆக போகிறேன். இங்கே பின்னாடி தான் வருது. கண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆக போகிறேன். அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏதாவது 4-5 கமெண்ட்டை போட்டு விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிராணி முடிஞ்சிடுச்சு.